இந்த வீடியோல நாம பார்க்க போறது molecular diagnostics in applications of biotechnology. molecular diagnosis அதாவது எப்படி நாம டயக்னைஸ் பண்ண போறோம், எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ELISA டெஸ்ட், PCR டெஸ்ட், ஸோ அதெல்லாம் molecular based, அதாவது biotechnology based diagnosis டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Early diagnosis of infectious disease or inherent genetic defects is essential for appropriate treatment. அதாவது இப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸை உடனே கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லை ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸையும் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ கொரோனா வைரஸ் டைமில் பிசிஆர் டெக்னிக்கை வச்சு தான் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகேவா? Early detection of the disease is not possible using the conventional diagnostic methods like microscopic examination, serum analysis and urea analysis. ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது molecular diagnostics வரத்துக்கு முன்னாடி நார்மலாக எப்படி கன்வென்ஷனல் டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ், அதாவது பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், அப்புறமா யூரின் டெஸ்ட் அந்த மாதிரி எழுதுவாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை, molecular diagnostic வந்துடுச்சு. அது சீக்கிரமாகவும் கிடைக்குது ரிசல்ட்டு, சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து பேஷண்ட்ஸை காப்பாற்றவும் முடியுது. ஸோ தீஸ் லெபார்டரி டெக்னிக்ஸ் ஆர் இன்டைரக்ட் அண்ட் நாட் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபிக். ஸோ இந்த அதாவது மேலே கொடுத்தோம் இல்லையா, அந்த இயர்லியர் அதாவது கன்வென்ஷனல் மெத்தட், அவங்கெல்லாம் வந்து இன்டைரக்ட் மெத்தட், ஸ்பெசிஃபிக் கரெக்டாக சொல்ல முடியாது, அதாவது சீக்கிரமாக நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. Scientists are continuously searching for specific, sensitive and simple diagnostic techniques for the diagnosis of the disease. So, scientist வந்து கண்டினியூஸாக வந்து அதாவது கண்டுபிடிச்சிருக்கு எது சீக்கிரமாக சிம்பிளான டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸை, அதாவது டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு, டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, polymerase chain reaction, enzyme linked immunization assay, so are the some of the techniques that are reliable and help in early diagnosis. So rDNA technology, PCR, ELISA இவங்கெல்லாம் ஈஸியாக டெக்னிக், அதாவது அந்த டிசீஸ் என்னன்னு டயக்னைஸ் பண்ண முடியுது. Presence of pathogen like bacteria, virus, etc. is detected only when the pathogen produces symptoms in the பேஷண்ட். இப்போ வைரஸும் பாக்டீரியாவும் ஒரு பேஷண்ட்டுக்குள்ள, அதாவது ஒரு பர்சனுக்குள்ள போயிட்டு அந்த சிம்டம்ஸை உருவாக்குனாதான் அது எந்த நோயின்னு டெஸ்ட் பண்ணவே போகும் இல்லையா? ஸோ பை தட் டைம் த சிம்டம்ஸ் அப்பியர், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பேத்தோஜன் பிகம்ஸ் வெரி ஹை இன் த பாடி. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு தலைவலி, ஃபீவர் வருது. ஸோ போய் பார்க்குறாங்க, 2 டேஸ்க்கு இந்த டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, இது சாப்பிடுங்க, சரியாலுன்னு திரும்பி வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ திரும்பி வந்த பிறகு தான் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, இது சப்போஸ் மலேரியாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வரத்துக்குள்ளேயே சிம்டம்ஸ் சிவியராக ஆகிடும், அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும், சீக்கிரமாக அது சரி பண்ண முடியாமல் போகும். ஸோ பேஷண்ட் இதனால் வந்து அதிக பாதிப்பு ஏற்படும். ஸோ வெரி low concentration of bacteria or virus, even when the symptoms of the disease does not appear, can be detected by amplification of their nucleic acid. அதாவது ஹை கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் தான் அந்த பாடிக்கு ப்ராப்ளம் வந்து தெரிய வருது. லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறது, எப்போ லைட்டாக அப்படி ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், போய் டாக்டர் கிட்ட சொன்னால் சரி பிளட் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த மேலே சொன்ன இந்த 3 டெஸ்ட்டை பண்ணால் நம்மளுக்கு லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்காங்க, இதனால தான் உங்களுக்கு இந்த நோய் வந்ததுன்னா ஆம்ப்ளிஃபிகேஷன், அந்த இது இருக்கு இல்லையா, அந்த வைரஸ் பாக்டீரியாவோட லிட்டில் பிட் டிஎன்ஏ கிடைச்சா கூட போதும், அதை பெருசு ஆம்ப்ளிஃபிகேஷனை பெருசு பண்ணி அது இதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ELISA test, enzyme linked immunosorbent assay. So ELISA is a biochemical procedure discovered by Eva Engvall and Peter Perlman in 1971 to detect the presence of specific antibodies or antigen in the sample of the serum or urine. So ELISA இது ஒரு பயோகெமிக்கல் ப்ரொசீஜர் டெஸ்ட் தான். இதை வந்து ஈவா எங்வல் அண்ட் பீட்டர் பியர்ல்மன் வந்து 1971 கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவங்க இதில் ஒரு பர்டிகுலர் ஆன்டிபாடி இல்லை ஆன்டிஜனை கண்டுபிடிக்கணும். அவங்க கிட்ட வந்து சீரம்னா பிளட்,
யூரின். ஸோ அந்த ரெண்டு இதில் எந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இருக்குது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். And it is very important diagnostic tool to determine if a person is an HIV positive or a negative. So HIV positive ஓட preliminary test தான் இந்த ELISA test. இப்போ இந்த HIV positive patient இல்லை negative patient preliminary test. ஓகேவா, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக HIV அதாவது எய்ட்ஸில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் டூலாக வச்சுருக்காங்க. இது வந்து preliminary டெஸ்ட்டாக வச்சுட்ருக்காங்க. ஸோ ELISA is a tool for determining the serum antibody concentration. Okay, serum antibody concentration and also for detecting the presence of specific antigen and hormones such as human chronic gonadotrophins. So ELISA வந்து serum antibody அதாவது கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கும் and presence of specific antigen இல்லை ஹார்மோன் அதாவது குரோனிக் கொனடோட்ராஃபின் ஹார்மோன் வந்து இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஸோ ELISA டெஸ்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சீரம் ஆன்டிபாடி கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ, அப்புறமா ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு உங்கள் பாடியில் அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கோ, ஹார்மோன்ஸ் அதாவது குரோனிக் கொனடோட்ராஃபின் ஹார்மோன்ஸோட செக்ரீஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ இந்த ELISA டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. டியூரிங் டயக்னைசிஸ் the sample suspected to contain the antigen is immobilized on the surface of an ELISA plate. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டயக்னைஸ் எப்படி பண்ணுறாங்க, ELISA பிளேட் மேலே அதாவது ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. அதாவது சஸ்பெக்டட் இப்போ வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அவங்களோட இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துக்கிட்டு அந்த பிளேட்டில் வந்து அந்த சீரம் ஆன்டிஜன் அதாவது அந்த சாம்பிளை போட்டு அதை வந்து மூவ் பண்ணாமல் வச்சுக்கணும். மூவ் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு அந்த சர்ஃபேஸ் பிளேட் மேலே ஏதாச்சும் போட்டு வைப்பாங்க. அப்போ தான் இம்மொபைலைஸ்டு கண்டிஷனில் இருக்கும் அந்த ஆன்டிஜன். ஓகேவா, மூவ் ஆகாது. ஸோ ஆன்டிபாடி ஸ்பெசிஃபிக் டு திஸ் ஆன்டிஜன் இஸ் ஆடட் அண்ட் allowed to react with the immobilized antigen. இப்போ இந்த ஆன்டிஜன் ஸ்பெசிஃபிக் தட் இஸ் ஆன்டிபாடி ஸ்பெசிஃபிக் எந்த ஆன்டிஜனுக்கு எந்த ஆன்டிபாடி கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ, எந்த ஆன்டிபாடி கொடுத்தா அந்த ஆன்டிஜன் இன்னும் மூவ் ஆகாமல் இருக்குமோ அந்த ஆன்டிபாடி கரெக்டாக கொடுக்கலாம். The anti-antibody is linked to an appropriate enzyme like peroxidase. அதாவது ஆன்டிபாடியை அதாவது ஒரு என்சைனோட லிங்க் பண்ணணும். அந்த என்சைன் பேர் என்ன, peroxidase. The unreacted antibody is washed away and the substrate of the enzyme is added with certain reagents such as 4-chloronaphthol. இப்போ unreacted antibody அதாவது ரியாக்ஷனே நடக்காத ஆன்டிபாடியை வாஷ் பண்ணுறோம். அப்போ வாஷ் பண்ணும்போது அந்த சப்ஸ்டேட் என்சைம் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ், அதை வந்து ரியேஜென்ட்டோட ஆட் பண்ணுறோம், 4-chloronaphthol ஆட் பண்ணுறோம். ஸோ த ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம் yields அதாவது இந்த ஆக்டிவிட்டி இந்த என்சைனோட ஆக்டிவிட்டி என்ன நடக்குதுன்னா கலர்டு ப்ராடக்ட் வருது. ஸோ இந்த கலர்டு ப்ராடக்ட் வந்தாவே என்ன அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் த கலர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் ஆன்டிஜன். ஸோ எவ்வளோ கலர் இருக்கோ அது ஆன்டிஜன் அவ்வளோ ஆன்டிஜன் இருக்கு அமௌண்ட் இருக்குன்னு அர்த்தம். So ELISA is highly sensitive and can detect antigens in the range of nanogram. So இது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது வந்து அண்ட் இதை வந்து எப்படி டிடெக்ட் பண்ண முடியும், நானோகிராமில் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்ஸ். அதாவது ELISA டெஸ்ட்டோட ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கோட்டிங். ஸோ என்ன சொன்னோம், இம்மொபைலைஸ்டு பண்ணணும் இல்லையா, அந்த ELISA டெஸ்ட்டை அதாவது ELISA டெஸ்ட்டில் நம்ம சாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த டெஸ்ட்டில் சாம்பிள் எடுத்துக்கிறோம். சாம்பிள் எடுத்த உடனே அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இம்மொபைலைஸ்டு பண்ணணும், மூவ் ஆகக்கூடாது அந்த சாம்பிள். ஸோ அதனால் வந்து நம்ம அது என்ன பண்ணுறோம், பஃபரை போட்டு கோட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதாவது பஃபரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேட்டை வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாம் பிளாக் பண்ண போகிறோம், பிளாக்கிங் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு கோட்டிங் ப்ரொசீஜர்னா இந்த ஒரு ஆன்டிஜன் வெல் அப்சார்ப்டு ஒரு
ஆன்டிஜனை மட்டுமே அப்சார்ப் பண்ணுற ஒரு பிளேட்டை நாம் எடுத்துக்கிட்டோம். அதை சுற்றி எதை போட்டு கோட் பண்ணோம், பஃபரை போட்டு கோட் பண்ணோம். நெக்ஸ்ட் இப்போ வாஷ் பண்ணுறோம். அந்த பிளேட்டை வாஷ் பண்ணும்போது எது போயிடுது, பஃபர் போயிடுச்சு. நெக்ஸ்ட் blocking. So a buffer containing unrelated protein is used to block the free sites in the well. So இதுக்குள்ள இந்த ஃப்ரீயா இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் பஃபரை போட்டு, அதாவது அன்ரிலேட்டட் ப்ரோட்டீன், பஃபர் கண்டெய்னிங் அன்ரிலேட்டட் வேற ப்ரோட்டீன் இருக்கிறத போட்டு ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுறோம் அந்த ஏரியாவை. திரும்பவும் நாம் என்ன பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணும்போது அந்த பிளேட்டை இப்போ என்ன ஆகும், அந்த பிளாக்கிங்க்கு யூஸ் பண்ண பஃபர் போயிடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து டிடெக்ஷன். ஸோ என்சைம் கான்ஜுகேட்டட் டிடெக்ஷன் ஆன்டிபாடி பைண்ட்ஸ் ஆன்டிஜன். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, எப்படி அந்த ஆன்டிஜன் இருக்கு இல்லையா, அதாவது என்சைம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பெராக்சிடேஸ் என்சைம் போட்ட உடனே ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ஒன்றா சேர்றாங்க. ஸோ இப்போ என்ன, திரும்பியும் அந்த பஃபரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணுறோம் அந்த பிளேட்டை. ஓகேவா, பிளேட்டை வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ரீட் அவுட். அதாவது த சப்ஸ்ட்ரேட் இஸ் கேட்டலைஸ்ட் பை த என்சைம் டு ஜெனரேட் த கலர்டு ரீட் அவுட். இப்போ நாம் இது அதாவது படிக்கும்போது ரீட் அவுட்னா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த சப்ஸ்ட்ரேட் என்ன ஆகுது, என்சைனோட இருக்குது. ஸோ இந்த என்சைனை வச்சு கலர்டு ரீட் அவுட், கலர்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கலர்டை தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அந்த கலர்டு இருந்தால் என்ன, ஆன்டிஜன், ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் இதில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த கலர் இருந்தால் அனலிட்டிக் ஆன்டிஜன் மேலே கொடுத்துருக்கிறதுக்கு இது என்சைம். இது வந்து டைரக்ட்லி கான்ஜுகேட்டட் பிரைமரி ஆன்டிபாடி. இந்த மாதிரி இருந்ததுன்னா டைரக்டாக ஆன்டிபாடியோட ஆன்டிஜன் சேருது. அண்ட் இது வந்து கான்ஜுகேட்டட் செகண்டரி, அதாவது செகண்டரி டைப்பில் இது கேப்சரிங் ஆன்டிபாடி டெஸ்ட். எலிசால இப்படி தான் டெஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எலிசால மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் எலிசா டெஸ்ட் இருக்கு. டைரக்ட் எலிசா, இன்டைரக்ட் எலிசா, சாண்ட்விச் எலிசா, that is competitive ELISA. So it is highly sensitive and specific method used for diagnosis. அதாவது இந்த 4 வகையான எலிசா டெஸ்ட் இருக்கு. எலிசா டெஸ்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது அண்ட் ஈஸியாக, அதாவது கரெக்டான மெத்தடும் கூட, இது கரெக்டான மெத்தடும் கூட சில டயக்னைசிஸ், அதாவது HIV, ஈவன் அந்த இப்போ வந்தது இல்லையா அந்த கொரோனா கூட வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரிலிமினரி டெஸ்ட்டாக எலிசா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எலிசா possesses the added advantages of not requiring radio isotopes or radiation counting apparatus. ஸோ எலிசாவுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னா, இங்கே எந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸையும் யூஸ் பண்ணலை, ரேடியேஷனும் இவங்க இந்த அப்பாரட்டஸ்லேருந்து வெளிப்படலை. PCR, polymerase chain reaction. The polymerase chain reaction is an in vitro amplification technique used for synthesizing the multiple identical copies of DNA of interest. அதாவது பாலிமரேஸ்னாவே, அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இங்கே யூஸ் பண்ணுற ஒரு DNA டேக் பாலிமரேஸ் என்ற என்சைமில், அதாவது டேக் பாலிமரேஸ் என்சைம் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அது தெர்மோ அக்வாட்டிகஸ் என்ற ஒரு பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்க அந்த பாலிமரேஸ் என்சைம். ஸோ இந்த பாலிமரேஸ் என்சைம் வந்து இன் விட்ரோ ஆம்பிளிஃபிகேஷன்னா ஒரு சின்ன அளவில் சாம்பிள், அதாவது டிஎன்ஏவை எடுத்து அது நிறைய காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ த டெக்னிக் வாஸ் டெவலப்டு பை காரி முல்லிஸ், த நோபல் laureate in 1993 in the year 1983. ஸோ இவர் வந்து காரல் முல்லிஸ் வந்து இந்த டெக்னிக்கை 1983 கொடுத்தாரு. ஆனால் நோபல் லாரட்டி, தட் இஸ் 1993 தான் அவருக்கு நோபல் இது கிடச்சிருக்கு. Denaturation, renaturation or prime annealing and synthesis of primer extension are the 3 steps involved in PCR. ஸோ ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷனாக அதோட தன்மையை பிரிச்சிடுறது, எடுத்துடுறது.
ரெண்டாவது திரும்பவும் அவங்களோட நேச்சர், ஸோ நேச்சராக அழிச்சிருது வந்து டீநேச்சர். ஸோ திரும்பி அந்த டீநேச்சர்லேருந்து திரும்பியும் பழையபடி நேச்சருக்கு கொண்டு வர்றது ரீநேச்சுரேஷன். ப்ரைமரி அனலிங், அதாவது ரீநேச்சுரேஷன் ஆர் ப்ரைமரி அனலிங் ரெண்டுமே. நெக்ஸ்ட் சிந்தசிஸ் ஆர் ப்ரைமரி எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ சிந்தசிஸ்னால் அந்த சின்ன காப்பியை எடுத்து நிறைய காப்பீஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சிந்தசிஸ் ஆர் ப்ரைமரி எக்ஸ்டென்ஷன். இந்த 3 டைப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீநேச்சுரேஷன், ரீநேச்சுரேஷன் அண்ட் சிந்தசிஸ், இந்த 3. The double standard DNA of interest is denatured to separate into 2 individual strands by high temperature. So denaturation எப்படி நடக்குதுன்னா, இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல எந்த ஒரு பார்ட், அதாவது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு பார்ட்டை நாம் இங்கே யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டிஎன்ஏ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுக்கிறோம். எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறோம், எடுத்துட்டு அதை வந்து டீநேச்சர் பண்ணுறோம். எப்படி டீநேச்சரிங்னா அதாவது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக பிரிக்கிறோம். இப்போ வந்து இப்படி தானே போகுது நம்ம டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டில். ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக இப்படி ஒன்றும் இப்படி பிரிக்கிறது தான் டீநேச்சுரைசேஷன். அது ஹை டெம்பரேச்சர் கொடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக டிஎன்ஏ வந்து பிரிஞ்சிரும். அதுதான் டீநேச்சுரேஷன். ஸோ ஈச் ஸ்டாண்ட் இஸ் அலோவ் டு ஹைப்ரிடைஸ் வித் அ ப்ரைமர். ஸோ இப்போது இந்த 2 தனித்தனியாக நம்ம தனித்தனியாக போட்டோம் இல்லை, இப்போ தனித்தனியாக போட்டோம் இல்லையா, இப்போ இந்த 2த்தையும் ஒரு டிஎன்ஏவை இங்கே இதுக்கு தனியாக ப்ரொடியூஸ் பண்ண சொல்லணும். ஸோ அது என்னது, ரீநேச்சுரேஷன். இப்போ பிரித்ததில் ஒரு நியூ ஸ்டாண்டை ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுக்கு பேர் வந்து ரீநேச்சுரேஷன் ஆர் ப்ரைமரி அனிலிங். ஸோ அது எப்படி நடக்கணும், ஒரு ப்ரைமரை நம்ம கொடுக்கணும். ஆர்என்ஏ ப்ரைமரை இங்கே யூஸ் பண்ணுறோம். The primer template is used to synthesize DNA by using the tag DNA polymerase enzyme. ஸோ இங்கே பிட்டாக யூஸ் பண்ணுற இந்த ப்ரைமரை வச்சு அதாவது நான் சொல்கிறேன் இல்லையா, டேக் டெர்மோ அக்வாட்டிகஸ் பாக்டீரியாவிலேருந்து எடுத்தது தான் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம். இந்த பாலிமரேஸ் என்சைம்க்கு என்னென்னா, சின்ன பிட்டாக இருக்கிற டிஎன்ஏவை பெரிய லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டியூரிங் denaturation reaction, the mixture is heated to 95 degrees Celsius for a short time to denature the targeted DNA into single stranded. So that will act as a template for the DNA synthesis. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பிரியறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவை, 955 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுத்த உடனே நாம் எந்த டிஎன்ஏவை பிரிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த டிஎன்ஏ பிரிஞ்சிடும். Annealing is done by rapid cooling at a mixture, allowing the primers to bind to the sequence on each of the strand flanking the target DNA. ஸோ இப்போ இந்த இடத்த தான் நம்ம பிரிக்கிறோம்னா அனிலிங் ப்ரைமரை வச்சு, அதாவது கூலிங் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கூல் பண்ண உடனே இப்போ அந்த கூல் பண்ணுற டைம்லையே பக்கத்தில் ப்ரைமரை வச்சிடும். இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டுக்கு ப்ரைமரை வச்சிடுறோம். ஸோ வச்ச உடனே அது பைண்டிங் நடக்குது அந்த இடத்துல. So during primer extension or synthesis, the temperature of the mixture is increased to 75 degrees Celsius. The degree 0 கிடையாது, the degree. So 75 degrees Celsius for a sufficient period of time to allow tag DNA polymerase to extend each primer by copying the single standard template. அதாவது இந்த ப்ரைமர் எக்ஸ்டிங்ஷன், அதாவது இந்த ப்ரைமரும் அந்த பாலிமரேஸ் என்சைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் டெம்பரேச்சர் நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னா 75 டிகிரி செல்சியஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இது இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் காப்பீஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி டெம்ப்ளேட்டாக இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த இன்குபேஷன் போத் சிங்கிள் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ஸ் வில் பி மேட் பார்ஷியலி டபுள் ஸ்டாண்ட். அதாவது இந்த பீரியட் முடியும் போது, அதாவது ரீநேச்சுரேஷன் ஃபுல்லாக முடியும் போது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருந்தது எல்லாமே டபுள் ஸ்டாண்டர்டாக ஆகிடும். ஸோ த நியூ ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஈச் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ எக்ஸ்டெண்ட் இன்டு எ வேரியபிள் டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்னா இப்படி கீழே போயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸில் அது போயிட்டே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ தீஸ் ஸ்டெப்ஸ் ஆர் ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெயின் டு ஜெனரேட் த மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிசையர் டிஎன்ஏ. ஸோ இதை வந்து திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இந்த ஸ்பெஷல் டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன்.
ஸோ அந்த டபுள் ஸ்டாண்டர்டாக ஃபார்ம் ஆனதை அப்படியே ஃபார்ம் பண்ண வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய காப்பீஸ் வேணும். ஸோ அந்த இது தான் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஸோ த பிசிஆர் டெக்னிக் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ஆர்என்ஏ, இன் விச் கேஸ் இட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் PCR or RT-PCR. அதாவது ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ஆர்என்ஏலையும் பிசிஆர் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர், அதை RT-PCRன்னு சொல்லலாம். ஸோ இன் திஸ் ப்ராசஸ் த RNA molecules must be converted to the complementary DNA by the enzyme reverse transcriptase. ஸோ ஆர்என்ஏவா இருக்கிறது டிஎன்ஏவா மாற்றணும். அதாவது RT-PCRல the reverse transcriptase PCRல RNA வந்து டிஎன்ஏவா மாறுது with the help of enzyme reverse transcriptase enzyme. So the cDNA then serves as a template for PCR. RNA வந்து DNA cDNAவா மாறுது இல்லையா, காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ தான் டெம்ப்ளேட்டாக இருக்குது எதுக்கு, பிசிஆரில். ஸோ இப்போது நம்ம இதை பார்க்கலாமா எப்படி நடக்குதுன்னு. இப்போது ஒரிஜினல் டிஎன்ஏவை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஓகேவா, ப்ரைமர் இது ப்ரைமர். ஹீட் பண்ணால் எது பிரிஞ்சிரும், டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக பிரிஞ்சிடுச்சு. ஸோ டீநேச்சுரேஷன் நடந்துடுச்சு. இப்போது நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த ப்ரைமரையும், இதை நம்ம இந்த ப்ரைமரை இங்கே கூல் பண்ணுறோம். கூல் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ப்ராசஸ்க்கு ரீநேச்சுரேஷன் ஆர் அனிலிங்க் என்ன பண்ணுறோம், கூல் பண்ணுறோம். கூல் பண்ண உடனே ப்ரைமரையும் சேர்த்து நிற்க வைக்கிறோம், சேர்த்து அங்கே போய் வைக்கிறோம், அதை சேர வைக்கிறோம். சேர்ந்த பிறகு இது எக்ஸ்டெண்ட் ஆகணும் இல்லையா. இப்போ இங்கே தான் ப்ரைமர் வச்சுருக்கீங்க, அந்த ப்ரைமரி எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ இங்கேயும் ப்ரைமர் எக்ஸ்டென்ஷன் நடக்குது. ஸோ இப்போது 3 ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சா, டீநேச்சுரேஷன், அனலிங் ஆர் ரீநேச்சுரேஷன் அண்ட் சிந்தசிஸ் ஆர் ப்ரைமர் எக்ஸ்டென்ஷன் 3 ஸ்டெப்ஸும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் தான் ஆர்என்ஏவோ இல்லை டிஎன்ஏவா பிசிஆரும் நடந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து டிஎன்ஏன்னா பாலிமரேஸ் என்சைம் யூஸ் பண்ணுறாங்க. பாலிமரேஸ் என்சைம் போட்டு தான் இந்த ப்ரைமர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைமை வந்து RNA amplification, that is RNA, that is RT-PCR டெக்னிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ PCR in clinical diagnosis. The specificity and sensitivity of PCR is useful for diagnosing inherited disorders, viral diseases, bacterial diseases. ஸோ பிசிஆரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டிசீசஸில் யூஸ் பண்ணுறாங்க, வைரல் டிசீசஸில், பாக்டீரியல் டிசீசஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. The diagnosis and the treatment of a particular disease often requires identifying a particular pathogen. இப்போ ஒரு நோய் கொரோனா வருதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த பிசிஆர் டெக்னிக்கை வச்சு தானே கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நோய் வந்ததுன்னாவும் அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா. Traditional methods of identification involve culturing these organisms from clinical specimens and performing metabolic and other tests to identify them. So chemical methods, அதாவது இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் வந்து கல்ச்சர் பண்ணி பார்த்துட்டு கிளினிக்கல் ஸ்பெசிமென்ஸை வச்சு செய்யும்போது இதை வந்து அதர் டெஸ்ட்டை வச்சு மெட்டபாலிக், அவங்களோட மெட்டபாலிக் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கான். The concept behind PCR-based diagnosis of infectious disease is simple. So PCR-ஐ வச்சு ஒரு டிசீஸை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கா. If the pathogen is present in a clinical specimen, its DNA will be present. இப்போ அவங்க செய்கிற அந்த பிசிஆர் டெக்னிக்கில் டிஎன்ஏ, பேத்தோஜனோட டிஎன்ஏ நம்ம எடுக்கிற பிளட்ல இருந்ததுன்னா அந்த பேத்தோஜனை வச்சு நம்ம டிஎன்ஏ, அதாவது அந்த ஸ்பெசிமனை வச்சு அந்த பேத்தோஜன் டிஎன்ஏயும் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணவும் முடியும், எந்த நோயின்னு கண்டுபிடிச்சிடவும் முடியும். Its DNA has unique sequences that can be detected by PCR, often using the clinical specimen, for example blood, stool, spinal fluid or sputum in PCR mixture. ஸோ இந்த சீக்வன்ஸை ஈஸியாக, அதாவது எந்த ஃப்ளூயிடில் அந்த பர்டிகுலர் ஸ்பெசிமன் இருக்கோ அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிளட்லேருந்து எடுக்கலாம், தட் இஸ் ஸ்டூல்ஸ், ஸ்பைனல் ஃப்ளூயிட், ஸ்பியூட்டம்லேருந்து எடுக்கலாம். ஸோ PCR is also employed in the prenatal diagnosis of inherited disease by using
chorionic villi samples of or cells from the amniocentesis. So இந்த prenatal diagnosis அதாவது inherited disease இருக்கு இல்லையா, genetic disease, அது அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த உமிழ்நீர் இருக்கு இல்லையா, இல்லை அந்த எக்ல அந்த லேயர்ஸ் amniocentesis அந்த செல்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி டயக்னைஸ் பண்ணி இன்ஹெரிட்டட் டிசீஸ் ஏதாச்சும் இருக்குதா, சப்போஸ் அதை ட்ரீட் பண்ண முடியலன்னா இது பண்ணவும் முடியும். ஓகேவா, சரி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப ஹெவி கஷ்டமாக ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ டிசீசஸ் லைக் சிக்கிள் செல் அனிமியா, பீட்டா தாலமசீமியா, phenylketonuria can be detected by PCR in these samples. So sickle cell anemia, beta thalassemia and phenylketonuria இதெல்லாமே genetic diseases. இதை PCR மூலமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Complementary DNA from PCR is valuable tool for diagnosis and monitoring the retroviral infection. So complementary DNA வச்சு PCRல ஒரு வேல்யூபிளான டூலாக இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ரிட்ரோவைரல் இன்ஃபெக்ஷன் தானே அது. ஸோ டியூபர்குலோசிஸ் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அதை கண்டுபிடிக்கலாம். செவரல் வைரல் இன்டியூஸ்டு cancers like cervical cancer caused by papilloma virus can be detected by PCR. So the cervical கழுத்தாண்ட வர இந்த cervical cancer அதை ட்ரீட் பண்ணுற அதை உருவாக்குற வைரஸ் பேர் வந்து papilloma வைரஸ். அதை PCR மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Sex of the human beings and livestock embryos fertilized in vitro can be determined by PCR by using the primers and DNA probes specific for the sex chromosomes. ஸோ பிசிஆரை வச்சு ஹியூமனோட செக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா லீவ் ஸ்டாக்கோட இதையும் கண்டுபிடிக்கலாம். எம்ப்ரியோஸ் வந்து ஃபர்டிலைஸ் இன்விட்ரோவில் ஃபர்டிலைஸ் பண்ணுறது ப்ரைமர்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலாம். செக்ஸ் குரோமோசோமோட ஸ்பெசிஃபிசிட்டியும் கண்டுபிடிச்சிடலாம். PCR technique is also used to detect the sex-linked disorders in the fertilized embryo. So fertilized embryo ஏதாச்சும் sex-linked disorders, அதாவது sex-linked-ஆல வந்து ஏதாச்சும் பிரச்சனை, அதாவது which leads to the genetic disease. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நோய் இருக்கா அந்த ஃபர்டிலைஸ்ட் எம்ப்ரியோலையே கண்டுபிடிக்க முடியும். Applications of PCR. The differences in the genomes of two different organisms can be studied by PCR. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தோட ஜீனோமை அட் அ டைம் படிக்க முடியும். PCR is very important in the study of evolution, more specifically phylogenetics. ஸோ எவல்யூஷனை பற்றி படிக்க ஈஸியாக இருக்குது. As a technique which can amplify even minute quantities of DNA from any source like hair, mummified tissues, bones or any fossilized material. ஸோ அந்த டெக்னிக் வந்து ஏதாச்சும் ஃபாசிலைஸ்டான மெட்டீரியலில் வச்சு கூட அந்த டிஎன்ஏ சோர்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சு தான் வந்து எப்படி நம்மளோட அதாவது தட் இஸ் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய மெட்டீரியல்ஸ் பழைய காலத்து இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த ஃபாசில்டு ஃபார்ம்ஸ். ஸோ அதையெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். PCR technique can be used in the field of forensic medicine. That is forensic medicine, அதாவது கிரிமினல் இதுலேயும் பார்க்கலாம். அந்த மெடிசன்லேயும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. A single molecule of DNA from the blood stains, hair, semen of any individual is adequate for the amplification by PCR. அதாவது லிட்டில் பிட், அதாவது ஹேர் ஏதோ ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டிஎன்ஏ இருந்தால் கூட போதும். அதான் ஹேரு சீமன் அது இருந்தால் கூட போதும். அது சிங்கிள் மாலிக்யூல் வந்து டிஎன்ஏவாக பெருசாக பண்ணலாம். The amplified DNA is used to develop the DNA fingerprint, which is used as an important tool in the forensic science. ஒரு கிரைமோட அதாவது ஒரு புதுசாக கிரைம் பண்ணியிருந்தா கூட அவங்களோட டிஎன்ஏவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மெத்தடை வச்சு. இல்லை யாராச்சும் டிஎன்ஏ அதாவது தப்பு பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஏதாச்சும் தடயம் கிடச்சதுன்னா, அவங்களோட ஹேர் ஏதோ ஒரு தடயம் கிடச்சதுன்னா அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். லிட்டில் சாம்பிள் இருந்தாவே போதும், பெருசாக நம்மளுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So PCR is very useful for identification of criminals. So PCR is also used in amplification of specific DNA segments to be used in gene therapy. So இந்த PCR வச்சு லிட்டில் பிட் டிஎன்ஏவை ஒரு பெருசாக ஆக்க முடியும் இல்லையா. ஸோ அதை வச்சு ஜீன் தெரப்பியில் ஜீன்ஸில் ஏதாச்சும் கோளாறு இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ண முடியும். அதுதான் ஜீன் தெரப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.